Hello friends, welcome to JC Tech Tamil. நான் ஜெயச்சந்திரன். Amplifier, அதாவது காரில் வந்து இன்ஃபினிட்டி 4 channel Amplifier, அதை பற்றி நான் அன்பாக்சிங் வீடியோ வந்து நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த காரில், அது வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா ஜாஸ் மாடலு. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கூட வந்து கார் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தோட இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்பீக்கருக்கு அவுட்புட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 channel இன்ஃபினிட்டி கார் ஆம்ப்ளிஃபையர் வந்து ஃபர்தராக இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அந்த அன்பாக்சிங் வீடியோலே பார்த்தீங்கன்னா நான் ஒயரிங்லாம் எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இப்போ வந்து எப்படி காரில் வந்து நம்ம ஒயரிங் எடுத்து ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன். வீடியோ பார்த்துட்டு அந்த இன்ஸ்டால் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஃபர்தராக வந்து ஜேசி டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள். இன்ஃபினிட்டி 4 channel கார் ஆம்ப்ளிஃபையரு, அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு சிஸ்டம், இதை வந்து என்னோடய காரு ஹோண்டாவில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன்ல. அதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு சிஸ்டத்துலேருந்து மெயின் ஹார்னஸ் ஒயர் வந்து இந்த அடாப்டர் மூலியமாக காரில் போய் கனெக்ட் ஆகும். இது ஹோண்டா அப்படிங்கிறதுனால அந்த ஹோண்டா அடாப்டர் மூலியமாக வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த அடாப்டர் வழியாக வந்து மெயின் ஹார்னஸோட காரில் கனெக்ட் ஆகும். இந்த மெயின் ஹார்னஸில் பார்த்திங்கன்னா பவர் சப்ளை, அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் அது ஆண்ட்ராய்ட்லேருந்து ஸ்பீக்கர் அவுட்டு போய் அதுக்கப்புறம் 4 டோரில் வந்து போகிறதுக்கான அந்த லைனில் போய் கனெக்ட் ஆகும். இது எல்லாமே இந்த ஹார்னஸில் தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆண்ட்ராய்ட்லேருந்து ஸ்பீக்கர் அவுட்டு வரும்ல, அதை வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 4 கனெக்டர் இருக்கும், இங்கே ஒரு 4 கனெக்டர் இருக்கும். அதாவது 4 ஸ்பீக்கரு, அதில் வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்கிறதுனால டோட்டலாக வந்து 8 ஒயர் வரும். ஸோ அந்த 4 கனெக்டரு, அதாவது ஆண்ட்ராய்டு சிஸ்டத்துலேருந்து ஆடியோ அவுட்டு வரும்ல, அந்த ஆடியோ அவுட்டை வந்து நான் கட் பண்ணி அதிலேருந்து ஒயரை கொண்டு போய் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆம்ப்ளிஃபையரோட ஹை இன்புட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஹை இன்புட்டில் கொண்டு போய் நான் கொடுத்துருக்கேன். மேலே இருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டு, கீழே இருக்கிறது வந்து ரியரு. ஸோ மேலே வந்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட் இருக்கும், கீழே வந்து ரியர் லெஃப்ட் ரைட் இருக்கும். ஹை இன்புட்டாக வந்து ஆண்ட்ராய்ட்லேருந்து வர ஆடியோ அவுட்டை கொண்டு போய் நான் ஆம்ப்ளிஃபையரு ஹை இன்புட்டில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ஆம்ப்ளிஃபையர்லேருந்து ஸ்பீக்கர் அவுட் எடுத்து கொண்டு போய் இதுலேயும் பார்த்திங்கன்னா மேலே ஃப்ரண்ட்டு, கீழே வந்து ரியரு. மேலே வந்து ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு, கீழே வந்து ரியர் லெஃப்ட் ரைட்டு. ஸோ டோட்டலாக வந்து ப்ளஸ் மைனஸோட சேர்த்து பார்த்திங்கன்னா 8 டெர்மினல் இருக்கும். ஆம்ப்ளிஃபையரோட ஸ்பீக்கர் அவுட்டை கொண்டு போய் இந்த கனெக்ட்ரு, இந்த 4 கனெக்ட்ரு. ஸோ இந்த 4 கனெக்ட்ரு பார்த்திங்க அப்படின்னா இந்த மெயின் ஹார்னஸ் ப்ராக்கெட்டில் கனெக்ட் ஆகி அதுக்கப்புறமேட்டுக்கு 4 டோருக்கு வந்து ஹார்னஸ் வந்து போகும். ஸோ அதில் வந்து நான் இன்புட்டாக இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட்லேருந்து ஆடியோ அவுட்டை எடுத்து கொண்டு போய் நான் ஆம்ப்ளிஃபையரில் இன்புட்டாக கொடுத்து அதுக்கப்புறம் ஆம்ப்ளிஃபையர்லேருந்து வர ஆடியோ அவுட்டை கொண்டு போய் நான் காரோட 4 டோருக்கு கனெக்ட் பண்ணுற ஒயரிங் ஹார்னஸில் கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆண்ட்ராய்டு சிஸ்டத்துலேருந்து வர ஆடியோ அவுட்டு வந்து ஆம்ப்ளிஃபையர் வழியாக போய் அதுக்கப்புறமேட்டுக்கு 4 டோருக்கு வந்து டோரில் இருக்கிற கார் ஸ்பீக்கருக்கு வந்து இன்புட்டாக போகும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பவர் சப்ளை. ஸோ பவர் சப்ளை வந்து 3 டெர்மினல் இருக்கும். இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கிரவுண்டு, சென்டரில் வந்து பவர் வந்து ரிமோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கீ ஆன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு வர பவர் சப்ளை, ஆக்சஸரி லைன் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் 12 வோல்ட், அதாவது பேட்டரியோட டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கிற லைனு. இப்போ நான் கிரவுண்ட் ஒயர் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த டெர்மினலை கொண்டு போய் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், நான் பாடியோட, அதாவது காரோட பாடியோட நான் வந்து ஒரு சின்ன கிளாம்ப் பண்ணி இதெல்லாம் மவுண்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து கிரவுண்டு வந்து இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து ரிமோட்டு அப்படிங்கிறது, அதாவது கார் ஆன் பண்ணதுக்கப்புறம் வர பவர் சப்ளை ஆக்சஸரி லைனை கொண்டு போய் இந்த ரெட் கலர் ஒயர் அதை கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆக்சுவலாக எனக்கு மெயின் ஹார்னஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ சிஸ்டத்துக்கு வந்து ஒரு தனியாக ஒரு லைன் வரும். இது வந்து என்னென்னா ஆக்சஸரி லைனு, கீ ஆன் பண்ணதுக்கப்புறம் வர பவர் சப்ளை, அதுலேருந்து நான் ஒரு ஒயரை ஸ்ப்ளிட் பண்ணி இதுக்கு வந்து இன்புட்டாக கொடுத்துருக்கேன். ஒரு சேஃப்டிக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ வந்து இங்கே நான் ஃபியூஸும் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஆம்ப்ளிஃபையர்லேயும் ஃபியூஸ் இருக்கும், பட் நான் இதோட மற்ற ஆக்சஸரியும் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு சேஃபர் சைடுக்கு இதுலேயும் வந்து நான் ஒரு ஃபியூஸ் போட்டிருக்கேன். ஆல்ரெடி எனக்கு ஃபியூஸ் வந்து இருந்தது. ஸோ அதனால் இதில் ஒரு 15 ஆம்ப்ஸ் ஃபியூஸ் நான் போட்டிருக்கேன்.
அதே போல் இந்த க்ரீன் கலர் ஒயர் பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் 12 வோல்ட்டு பேட்டரியோட டைரெக்டாக கனெக்ட் பண்ணுற ஒயரு. இதையும் நான் கொண்டு போய் இதே போல் வந்து பேட்டரியிலேருந்து எனக்கு வந்து பவர் சப்ளை வந்து நான் ஆல்ரெடி எடுத்திருக்கேன். அதாவது என்னென்னா மற்ற ஆக்சஸரிக்காக அதிலேருந்து ஒரு கனெக்ஷனை கொண்டு போய் அதுலேயும் வந்து நான் ஒரு 15 ஆம்ப்ஸ் வந்து ஃபியூஸ் போட்டிருக்கேன். ஃபியூஸ் போட்டு இந்த க்ரீன் கலர் ஒயர் வந்து இதில் கனெக்ட் ஆகும். ஆக்சுவலாக இங்கே பார்த்திங்கன்னா நான் 2 க்ரீன் கலர் ஒயர் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக தேவை கிடையாது. பட் இது வந்து கொஞ்சம் ஆம்ப்ஸ் கூட எடுத்தது அப்படின்னா கொஞ்சம் சேஃபர் சைடுக்காக நான் 2 ஒயரை வந்து கனெக்ட் பண்ணி அதை வந்து இந்த ப்ளஸ் 12 வோல்ட்டில் கொடுத்துருக்கேன். இதுலேயும் ஃபியூஸ் இருக்குது. பட் ஒரு சேஃபர் சைடுக்கு வந்து என்கிட்ட ஃபியூஸ் இருந்ததுனால இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு 15 ஆம்ப்ஸ் ஃபியூஸ் வந்து நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ஷனு. ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் அவுட்புட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குது. நான் வந்து ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஏன்னா நான் ப்ரீவியஸாக வந்து பியூர் ஆடியோ சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன் 7 இன்ச்சு. ஸோ இது கொஞ்சம் ஆண்ட்ராய்டு ஃபீச்சர்ஸ் ஓரியன்டாக அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தோட டிஃபால்ட்டாக ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணுறப்போ வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே வால்யூம் வச்சோம் அப்படின்னா நல்லா வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சது. அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை. ஸோ அதனால தான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வேணும், அதே சமயத்தில் ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கார் ஆம்ப்ளிஃபையரை வந்து நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தும் வர அவுட்புட் ஆடியோ அவுட் வந்து ஆம்ப்ளிஃபையர் வழியாக வந்து ஸ்பீக்கருக்கு போகிறதுனால நல்லாவே இருக்குது. இந்த பிராண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அவுட்புட் குவாலிட்டி எனக்கு கொஞ்சம் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. மெயின் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு கொஞ்சம் காம்பேக்டாக வேணும். ப்ளஸ் வந்து ஓரளவுக்கு டீசென்ட் ப்ரைஸில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து அவுட்புட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து நான் சாம்பிள் ஆடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மைக்கில் வந்து எந்தளவுக்கு கேப்சர் ஆகும் அப்படிங்கிறது தெரில. பட் ஆனால் நேரில் கேட்குறப்ப வந்து பேஸு ஓவரால் சவுண்டு வந்து கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. உங்களை நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஸ்பீக்கர் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வால்யூம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணோம்னா நல்லாவே வைப்ரேட் ஆகிட்டு இருந்தது. எல்லா ஸ்பீக்கரும் வந்து ஒரு என்னதில் பார்த்திங்கன்னா ஒரு 16க்கு மேலே தாண்டினாவே கொஞ்சம் இதாக இருந்தது. ஆனால் இப்போ வந்துட்டு மேக்ஸிமம் வால்யூமே என்னால் வைக்க முடியுது. அதே போல் வந்து வால்யூம் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணாலும் அந்த பேஸு ட்ரபுள் ஓவரால் சவுண்டு வந்துட்டு எந்தவித வைப்ரேஷன்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் கிளியராக நல்லா கேட்குது. அதே போல் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து நான் இனிஷியலாக ஃபஸ்ட்டு வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா சீட்டு கடியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணேன். ஆனால் இப்போ என்னென்னா இது நல்லா காம்பேக்டாக இருக்கிறதுனால இந்த செட்டுக்கு ஆண்ட்ராய்டு செட்டுக்கு பின்னாடியே வந்து ஆக்சுவலாக இன்செர்ட் பண்ண முடியுது என்னால். ஸோ இங்கேருந்து மவுண்டிங் ஒரு சின்ன ப்ராக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணி இதுக்குள்ளே வந்து நான் இன்செர்ட் பண்ணி வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா முன்னாடி வந்து அந்த 2 டின் அப்படிங்கிறதுனால வந்து பின்னாடி நல்லா பெருசாக இருக்கும். இப்போ ஆண்ட்ராய்டு சிஸ்டங்கிறப்ப அந்த திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பேக்கில் வந்து நல்லா கேப் இருக்குது. ஸோ ப்ளஸ் வந்து இந்த ஏற்கனவே 2 டின் வந்து ஃபிக்ஸ் பண்ணப்போ வந்து இந்த மவுண்டிங் ஹோல் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மவுண்டிங் ஹோல்லே வந்து சின்ன ஒரு எல் ப்ராக்கெட் மாதிரி யூஸ் பண்ணி இதை அப்படியே வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி நான் இப்போ பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்து உங்களுக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் வேணால் ஃபோட்டோ காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மெயின் வந்து ஏர் சர்க்குலேஷன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா உள்ளே வந்து எனக்கு கொஞ்சம் கேப்லாம் இருக்கிறதுனால ஏர் சர்க்குலேஷன் ப்ராப்ளம் இருக்காது அப்படிங்கிறதுனால நான் இங்கே உள்ளே இன்சர்ட் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா சீட்டு கடை இருக்கிறத விட இதுனா காம்பேக்டாக இன்னும் நல்லா காம்பேக்டாக இருக்கும். அதனால் அந்த செட்டிங்ஸ்லாம் வந்து எல்லாம் கரெக்டாக பாஸு ட்ரபுளு அந்த எல்பிஎஃப் ஹச்பிஎஃப் ஸோ இதெல்லாம் வந்து நல்லா கிளியராக செட் பண்ணி வச்சுட்டு நான் வந்து இதில் கம்ப்ளீட்டாக இதில் இன்சர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபைனலாக நான் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஆம்ப்ளிஃபையர் வந்து இப்போ நான் இது உள்ளே ஃபிட் பண்ணிட்டேன் பாருங்களேன். ஆக்சுவலாக வந்து அந்த 2 டின் பேக் சைடு ஸ்பேஸ் இருக்குங்களே, ஸோ அதிலே வந்து நான் கரெக்டாக பார்த்திங்கன்னா இது நல்லா அழகாக சின்னதாக இருக்கனால உள்ளுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தை வந்து நான் மேலே க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தோட திக்னஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பின்னாடி இடிக்காது. நல்லா செக் பண்ணிட்டேன். ஸோ பக்காவாக இருக்குது. நான் உங்களுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் ஒரு வீடியோ காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஆம்ப்ளிஃபையர் வந்து காரில் ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ அவுட்புட் குவாலிட்டியும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆடியோ சிஸ்டம் 7 இன்ச் ஆடியோ சிஸ்டத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் இந்த 9 இன்ச் ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த ஆடியோ சிஸ்டத்தை விட ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தில் வந்து வர அவுட்புட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஆடியோ அவுட்புட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ ஓரளவுக்கு நம்ம பிராண்டடு காம்பவுண்ட் ஸ்பீக்கர் ஃப்ரண்ட் டோரில் போட்டிருக்கேன்.
பின்னாடி வந்து கோஆக்சியல் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவுட்புட் குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக எனக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. உங்கள் கார்லேயும் வந்து இந்த மாதிரி செட்டப்பில் எது இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இல்லை பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜேசி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஜெயச்சந்திரன். அடுத்த ஒரு ஆட்டோமொபைல் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.